ஹலோ, வெல்கம் டு பேச்சுலர் சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக 2 பேருக்கு தேவையான முட்டை குழம்பு வைக்கிறது பார்க்க போகிறோம். முட்டை குழம்பு வைக்கிறதுக்கும் 5 நிமிஷம் தான் ஆகுமே தவிர அதிகமாகவும் ஆகாது. தாளிக்கிற சட்டியில் நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இப்போது முட்டை குழம்பு செய்கிறதுக்கு உண்டானது பார்க்குறோம். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோன்னு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒன்று வெட்டி வச்ச மாதிரி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளியை சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். 2 முட்டையை அவிய வச்சதை நம்ம தோலை எடுத்துகிட்டு 2ஆக வெட்டி வச்சுருக்கோம். கடுகு, கொஞ்சம் சீரகம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு கடுகை போடுறோம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம்பருப்பு போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை எடுத்து இப்போ போட போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போடணும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளியை போட போகிறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியை போடுறோம். மஞ்சள் பொடியை போட்டு நல்லா ஒரு கிண்டிடுறோம். நம்ம குழம்புல எதையுமே அரைச்சி ஊற்றலைன்றதால இப்போ நம்ம குழம்பு திக்காக இருக்கணுன்ற காரணத்துக்காக ஒரு உடைச்ச முட்டையை அதில் ஊற்றுறோம். இப்போ அந்த முட்டையும் நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடணும். கட்டி சேராத அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போது இது நல்லா வதங்கிட்டு இந்த வதங்கினதோட கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். அதோட கொஞ்சம் புளிக்குழம்பு பொடி போடுறோம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போடுறோம். இப்போ கொஞ்சம் உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கணும். தண்ணி நல்லா சேர்த்தாச்சு. குழம்பு சாருக்கு தேவையான அளவுக்கு. இப்போ அது நல்லா கொதித்த உடனே திக்காக நமக்கு குழம்பு பதத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம அவிச்ச முட்டையை தூக்கி அதில் போட்டுறோம். இப்போ நமக்கு ஈஸியாக முட்டை குழம்பு ரெடி. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நேரத்துக்கு. இந்த முட்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேச்சுலர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.